सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। दशकम् 50। तरलमधुकृद्वृन्दे बृन्दावने मनोहरे पशुपशिशुभिः साकं वत्सानुपालनलोलुपः हलधरसको देव श्रीमन् विजेरिदधारयं गवलमुरलीवेत्रं नेत्राभिरामत्तनुद्युतिः। तरलमधुकृत् वृन्दे மதுக்கிருத்னா மதுவை உண்டாக்கக்கூடிய வண்டுகள் விருந்தே என்னென்ன கூட்டம். ஸோ மது அதாவது வண்டுகளுடைய கூட்டங்கள் தரள மதுக்கிருத்து. தரளம்னு அப்படியே ரீங்காரம் பண்ணி அப்படி சுற்றி சுற்றி போகக்கூடிய அந்த வண்டு கூட்டத்தை உடைய பிருந்தாவனத்தில் அந்த மனோகரமான அந்த பிருந்தாவனத்தில் பசுப சிசுபிகி கோபர்களுடைய சிறுவர்களோடு கூட சாக்கம் கூட வத்ச அனுபாலன லோலுப்பக கன்று மேய்க்கிறோம்ங்கிற ஆசையோட லோலுப்பகன்னு ரொம்ப ஆசையோடு ஈடுபாடோடு ஹலதர சகோதேவ ஹலதர பலராமனுடைய சகாவான ஹே தேவனே ஸ்ரீமன் விசேரிதாரயன் நீ என்ன பண்ணி அவ கூட அதை கன்று மேய்த்து கொண்டாங்க. விசேரிதா நன்றாக நடமாடி கொண்டிருந்தார் பிருந்தாவனத்துல. தாரயன் கவல முரளி வேத்திரம் எதெல்லாம் வச்சுட்டு போனே நீ? கவலங்கிறது இந்த கொம்பு வாத்தியம்னு சொல்லக்கூடிய வாத்தியம். முரளி அவருடைய புல்லாங்குழல். வேத்திரம் மாடுகள்லாம் வரட்டுறதுக்கு ஒரு கம்பு வச்சுப்பாங்க, அந்த கம்பு. நேத்திர அபிராம தனுஜிதி இப்படிலாம் போட்டு நீ போறச்சு உன்னுடைய கண்களுக்கு அழகான அபிராமமான அழகான அந்த உடலுடைய அழகு அப்படி பிரகாசமாக இருந்தது. விகித ஜகதி ரக்ஷம் லக்ஷ்மீகராம்புஜலாளிதம் தததி சரணத்வந்த்வம் பிருந்தாவனே த்வயி பாவனே கிமிவன பபௌ சம்பத் சம்பூரிதம் தருவல்லரி சலிலதரணி கோத்ர க்ஷேத்ராதிகம் கமலாபதே. விகித ஜகதி ரக்ஷம் ஜகத்துக்கே ரக்ஷணமான கால்கள். இப்ப கால்களை பத்தி சொல்ல போற. விகித ஜகதி ரக்ஷம் பகவானே உன்னுடைய கால்கள் உலகத்துக்கே ரக்ஷணம் கொடுக்கக்கூடிய கால்கள். லக்ஷ்மீகராம்புஜலாளிதம் லக்ஷ்மியுடைய கைகளால் பிடித்து விடப்பட்ட கால்கள், லாலனம் பண்ணப்பட்ட கால்கள். தததி சரண துவந்தம் அப்பேற்பட்ட அந்த ரெண்டு சரணங்களையும் துவந்தம்னு ரெண்டு சரணங்களையும் பிருந்தாவனே போய் பாவனே பிருந்தாவனே புண்ணியமான அந்த பிருந்தாவன காட்டில் நீர் வைத்து பகவான் நடக்கிறார். பிருந்தாவனத்துல காலை வச்சு நடக்கிறார். கிமிவன பகவ சம்பத்து அப்போ சம்பத் அப்படி செழிப்பாயிடுறது. பகவான் நடக்கிறாரு ஒரு காரணத்தினாலேயே. பிருந்தாவனத்தோட கொடிகளும் செடிகளும் புற்களும் அப்படி செழிப்பா பசுக்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியதாக. பழங்கள்லாம் என்னைக்குமே பழம் பழுத்து கிடக்கு. இந்த ருத்துலயா இது காக்குங்கிறதில்லை, இந்த சீசன் தான் கிடையாது. எல்லா சீசன்லயும் பழங்களை கொடுத்துண்டு அப்படி ஒரு சம்பத். கிமிவன பகவ சம்பத் இடத்துல என்ன சம்பத்தை தான் அந்த காடு அடையவில்லை. சம்பூரிதம் தருவல்லரி தரு மரங்கள் வல்லரி கொடிகள். ஸோ செடி கொடிகள் எல்லாமே பூரணமா இருக்கு. எல்லாம் பச்சை பசேல்னு இலை தழை பூ கால் பழம் இருக்கு. ஸோ சலில சரணி சலிலம் அப்படித்தான் நீர்நிலைகளும் ஃபுல்லா தண்ணியோடு கூட. தரணிங்கிறது பூமியும் செழிப்பா இருக்கு. கோத்ர மலை கஷேத்திர வயல் எல்லாமே ரொம்ப பகவானோட பாத ஸ்பர்ஷம் பட்டதுனாலேயே கமலாபதே ஹே லக்ஷ்மிபதியான குருவாயூரப்பா இப்படி ஒரு செழிப்பாக அந்த பிருந்தாவனம் ஆகிவிட்டது. விலசதுலபே காந்தார அந்தே சமீரண சீதலே விபுல யமுனா தீரே கோவர்தன அச்சல மூர்தசு லலித முரளி நாதக சஞ்சாரயன் கலு வத்சகம் क्वचन दिवसे दैत्यं वत्साकृतिं त्वमैच्छताः त्वम् उदैच्छताः. விலசத் உலப்பே காந்தார. உலப்பேன்னு நல்ல பச்சை பச்சையில இருக்கக்கூடிய புல்கள் நிறைந்த உலப்பம் புல். ஸோ அந்த புற்கள் நிறைந்த அந்த காந்தாரம் அந்த காடு அந்த பிருந்தாவனத்துக்கு உள்ள அந்த சமீரண சீத்தலே காற்றெல்லாம் ஜில் 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 ஜில்னு சீத்தலமா குளிர்ச்சியா வீசுறது. விபுல யமுனா தீரே பெரிய யமுனை நதி ஓடுறது. அதோடைய கரைகளிலும்
கோவர்தன அச்சலமூர்தசு. பகவான் எங்கெல்லாம் நடக்கிறார்? கோவர்தனம் மலை மேல அந்த அச்சலமூர்தசு, அந்த மலை, அச்சலம்னு மலை, சோ அசையாததுன்னு அர்த்தம். சோ அந்த மலை மேலும் அதோடைய தலையிலும் லலித முரளிநாதம். அங்க நடக்கும் போதெல்லாம் பகவான் என்ன பண்றார்? முரளிநாதம் புல்லாங்குழல் இசைக்கிறார். சஞ்சாரயன்கள் வாட்சகம், மாடுகளை மேய்த்து கொண்டு தான் இந்த மாதிரி நடந்து நடந்து அங்கங்கு புல்லாங்குழல் மீட்டிக்கொண்டு இப்படி இருக்கும்போது கோச்சன திவசே, ஒரு நாளில் தைத்தியம் வத்சாகிருதி, வத்சாகிருதின்னு கன்றுக்குட்டி வேஷம் போட்ட ஒரு தைத்தியன், ஒரு அசுரன், பொன் உதைச்சதாக நீர் பார்த்தீர். வேற அடுத்த அசுரன் வரான் பகவானை கொல்லறதுக்கு, கன்றுக்குட்டி வேஷத்துல வர. ரபசவிலச புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயம் கிமவிவலிதஸ்கந்தம் ரந்த பிரதீட்சம் உதீக்ஷிதம் தமதச்சரணே பிப்ரத் பிப்ராமயன் முகுருச்சகைஹி குஹசன மகாவிருக்ஷே சிக்ஷேபித க்ஷதஜீவிதம். ரபச விலச புச்சம். ரபசன வேகம், வேக வேகமா வாழ ஆட்டிட்டு வருது இந்த அசுர கட்டுக்குட்டி. அப்படி வேக வேகமா கால ஆட்டிட்டு விச்சாயதோ வாழ ஆட்டிட்டு விலோகயன் அப்படி பாக்குறார் பகவான். கிமபி பலிதஸ்கந்தம், பலிதஸ்கந்தம் அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரான். பலிதஸ்கந்தம்னு இது கழுத்து, கழுத்து அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரான். கிருஷ்ணன் எங்க இருக்கா, நம்மள யாராவது பாக்குறாளா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இந்த அசுரன் அப்படி வந்துட்டு இருக்கான். ரந்திரம் பிரதீட்சம், ரந்திரம்னு ஆக்சுவலா ஓட்டைன்னு அர்த்தம். இங்க ஓட்டைங்கிறது கேப்னு எடுத்துக்கணும். கேப்னு என்னது? a gap, he wants to find a gap to kill Krishna. ஸோ பகவான் எப்படியாவது கொல்லனா ஒரு கேப் கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டு உதீக்ஷிதம் அப்படி பார்த்து பார்த்துன்னு வருது இந்த கண்டுக்குட்டி. தம் அத சரணே பிப்ரத், பகவானுக்கு தெரியாதா? நேரம் அதோட காலை பிடிச்ச, காலால தூக்கினார். பிப்ரத் தரித்து கொண்டு விப்ராமயன் அப்படியே சுழற்ற, அப்படியே அந்த கண்ணுக்குட்டி அப்படி ஒரு ஷர்ட் ஷர்ட்டி முகர் உச்ச கையை அப்படி தூக்கி உச்சத்தோட தூக்கி எறிகிறார். குகச்சன மகாவிருட்சம், ஒரு பெரிய மரம் இருந்தது. இந்த அசுரன் நம்ம காலை பிடிச்சு தூக்கி எடுத்து அந்த மரத்து மேல வீசி சிக்ஷேபித க்ஷதஜீவிதம், அடி வாங்கி அந்த மரத்துல க்ஷதஜீவிதம், ஜீவனத்தை அவன் இழந்தான். நிபததி மகாதைத்யே ஜாத்யாதுராத்மனி தக்ஷணம் நிபதன ஜவட்சுண்ண க்ஷோணீருகட்சதகானனே திவி பரிமில பிருந்தா பிருந்தாரகா குசுமோத்கரைஹி சிரசி பவதோ ஹர்ஷாத் வர்ஷந்தி நாம ததாஹரே. மகாதைத்தியே நிபததி, பெயர்பட்ட பெரிய அசுரன் கண்டுக்குட்டி வேஷத்துல வந்து அவன் இறந்த போது, அவன் கீழே விழுந்த பொழுது, நீ பத்ததி நன்றாக விழுந்த பொழுது, ஜாத்தியா துராத்மனி பிறக்கும் போதே அவன் கெட்டவன் அசுரன். தட்சணம் நிபதன் ஜவட்சுண்ணம், அந்த அந்த வேகத்துல அந்த க்ஷணத்திலேயே சோனீருகச்சத, சோனீருகம்னு என்னது? மரங்கள், மரங்கள்லாம் அந்த வேகத்தினால ஜவ நிபதன ஜவ, அவன் விழுந்த வேகத்துல சுண்ண அப்படி நொறுங்கி போச்சு. இந்த அசுரன் அப்படி விழும்போது பல மரங்களை நொறுக்கி கொண்டு விழுறான் அவன். காணனே திவி பரிமிலத்து பிருந்தா, உடனே இந்த சத்தம் கேட்டாச்சு நேர தேவர் கூட்டம். பிருந்தாரகாக, பிருந்தாரகான தேவர்கள், பிருந்தான கூட்டம். சோ இந்த தேவர் கூட்டம் கூட்டமா வந்து மேல இருந்து குசுமோத்கரைகி பூமாறி போயிடுறாரு. ஏன்னா ஒரு அசுரன் சாகிறதும் அவளுக்கு லாபம். ஏன்னா அசுரர்கள் தான் நாட்டுல நல்லது நடக்க விடாம தடுக்கிறா, அவளுக்கு சோறு இல்லை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கா. இப்ப பகவான் ஒரு தான் பூமி பாரத்தை தனிச்சுருக்கா. சோ பூமாறி போயிருந்து சிரசி பவதோ ஹர்ஷாத், உன்னுடைய தலையில், பவதக சிரசி உன்னுடைய தலையில் அப்படி ஆனந்தமாக வர்ஷந்தி அப்படி மேலேந்து பொய்ந்தார்கள். நாம ததாகரே, இந்த தேவர்கள் அப்படி ஒரு மேல் பூமாறி பொய்ந்தனர். சுரபில தமாமூர்த்னி ஊர்ஜம் குதக்குசுமாவளி நிபததி தவ இதி உக்தः பாலை சகேல முதைரயः ஜடிதிதனுஜட்சேபண ஊர்ஜம் கதஸ்தருமண்டலாத் குசுமனிகரசோயம் நூனம் சமேதி சனைரிதி. சுரபிலதமா, அதாவது சுரபின்னு மன வாசனை, நல்ல வாசனையோடு கூடிய மலர்கள். மூர்தினி உன் தலைமையில ஊர்வம் குதக்குசுமாவளி மேலும் எப்படிப்பா விளையாடுது? இப்ப மற்ற பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம்.
திடீர்னு மேலேருந்து பூ மாதிரி பெய்யுறது, பகவான் மேல அப்படி கிருஷ்ணன் மேல கொட்டுறது, எங்கிருந்து வருது குட்டகா, எங்கிருந்து வருது அப்படின்னு பசங்க கேட்கறது. நிபத்தத்தி தவா, உண்மை தலைமையில எப்படி விழுறது, இது உத்தகா பாலகி, இப்படி பாலர்களால் கேட்கப்பட்டவுடன் சஹேலம் உதயரேகா, சிரிச்சுட்டு ஹேலம்னு கேலியா பகவான் உதயரேகா சொன்னார். என்ன பதில் சொல்றார்? ஜடிதி கணித சேப்பன, நான் இப்போ ஒரு அசுரனை தூக்கி எரிஞ்சேன் இல்லையா மரத்து மேல, சேப்பனம் பண்ண, சேப்பனம் வீசி எரியுறது, எரிஞ்சேன் இல்லையா, அப்ப என்னாச்சு? ஊர்தம் கதக தருமண்டலா, இப்ப தருமண்டலத்தில் உள்ள பூ எல்லாம் மேல போயிடுது, இவன் அடிச்ச வேகத்துல பூ எல்லாம் மேல போயிடுது. தருமண்டலா, அந்த மண்டல தரு கூட்டம், மரக்கூட்டத்துல இருந்து மேல போன மலர்கள் குசும நிகரன கூட்டம், இந்த பூ கூட்டம் மேல போயிடுது வீசுற வேகத்துல. சோ அயம் நூனம் சம்யேதி சனைகி, அந்த மேல போன பூல முள்ள கீழே வரலாம், சனைகின மெதுவா மெதுவா இப்போ எங்கிட்ட சேர்றது, மேலேருந்து கீழே விழுறதப்பா, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற. வேற போய் பூமாரி போயிடுறாங்கன்னா பசங்களுக்கு புரியுமா? அடுத்த கேள்விகளை பதில் சொல்ல முடியாதுன்னு பகவான் இப்படி கேலியா ஒரு பதில் கொடுத்தார். क्वचन दिवसे भूयः भूयस्तरे परुषातपे तपनतनया पातः पातुं गता भवदादयः चलितगरुतं प्रेक्षाम् आसुर्भकं खलु विस्मृतं क्षितिधरगरुच्छेदे कैलासशैलमिव अपरम्. क्वचन दिवसे, மற்றொரு நாளில், பூயக மீண்டும், பூயஸ்தரே பருஷாத்தபே, பெரிய கொடிய ஒரு பருஷம்னா கொடியமான ஒரு ஆத்தப்பம், ஆத்தப்பம்னா வெயில் வெக்க பயங்கர சூடு அந்த காலத்துல. தபன தனையா பாத்தக, தபன தனையாரு, தபன சூரியன், தபிக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியனுடைய தனையா பெண், சூரியனுடைய பெண் யாரு? காளிந்தி நதி, யமுனை. அந்த பாத்தன நீர். சூரியனுடைய பெண்ணுடைய யமுனை நதி தண்ணீரை பாத்தும் கதா பவதாதே, நீங்களாம் வெயில் தாங்க முடியல, அந்த யமுனை தண்ணியை குடிக்கலான்ட்டு எல்லாருமா போனியே. பவதாதேக குருவாரப்பா நீங்களாம் போன இல்லையாங்க. சலித கருத்தம் பிரேட்சா மாசுகு, இப்போ ஒரு அப்படி கருத்தம்னு இறக்கை, இறக்கைகளை ஆட்டிக்கொண்டு ஒருத்தன் ஒரு பெரிய கொக்கு, பகம்னா கொக்கு, சோ ஒரு பெரிய கொக்கு, இந்த கொக்கு வேற யாரும் கொக்கு அசுரன், பகாசுரன். சோ அது கொக்கு வேஷத்துல வந்திருக்கான், அவனை நீர் பார்த்தீர், பிரேட்சா மாசுகு கண்ணில் தட்டுப்பட்டான். கலு விஸ்மிருதம் சித்திதர கருச்சே, அதாவது சித்திதரன் மலை. சோ மலைகளோட இறக்கையெல்லாம் வெட்டிட்டு வந்தான் இந்திரன். ஒரு ஸ்டேஜ்ல எல்லா மலைகளும் பறந்து மக்களுக்கு துன்பம் கொடுக்கறதுன்னு சொன்ன உடனே எல்லாம் சித்திதர, பூதர, சித்திதர, மகிதர எல்லாம் மலை. சோ அந்த மலையை கர்ச்சேது, இறக்கையெல்லாம் வெட்டிவிட்டான் இந்திரன். அப்போ அந்த சமயத்துல இந்த ஒரு மலை அசுரன், மலை போல இருக்கிறானே இந்த அசுரனோட இறக்கையை வெட்ட மறந்துட்டானோ, சேது விஸ்மிருதம் மறந்துட்டு இருக்கு வெட்டுற. அதனால இவ்வளவு பெரிய இறக்கி வச்சுட்டு இப்படி ஒரு கொக்கசுரம் வந்து நிற்கிறது, மலை போல இருக்கிறது. கைலாச சைலம் அப்புறம் இன்னொரு கைலாச மலை போல இருக்கான். கைலாச மலை மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு அசுரன் அங்க கொக்கு வருஷத்துல வந்திருக்கான். पिबति सलिलं गोप व्राते भवन्तम् अभिद्रुतः सकिल निगलन् अग्नि प्रख्यं पुनर्द्रुतम् उद्वमन् दलयितुमगात्रोट्याः कोट्या तदातु भवान् विभो कलजनबिदा चञ्चु प्रगृह्य ददारतम् कलजनबिदा चञ्चु प्रगृह्य ददारतम् பிபதி சலிலம், எல்லாரும் தண்ணி குடிச்சுருக்காங்க. போய் வெயில் சூடு தாங்க முடியல, யமுனை நதிகளுக்கு போய் தண்ணி குடிச்சுருக்கா. பிபதி கோபப்ராட்டு, கோபராட்டம் ஒரு கோபர் கூட்டம். பரந்தம் அபிதிருத்தகா, இப்படி எல்லாரும் குடிக்க போறச்சு. கிருஷ்ணன் அங்க தனியா இருக்கிறாரு, அவரை எதிர்கொண்டு வருது. எது? அபிதிருத்தகா எதிர்நோக்கி ஓடி வருது. யாரு? சக அந்த அசுரன், அந்த கொக்காசுரன், பகாசுரன். கில நிகிலம், நேரம் வந்தா பகவான் வாய்க்குள்ள போட்டுட்டான். நீகிலம், நன்றாக முழுங்கி விட்டான் உன்னை. அக்னி பிரேக்கியம், பகவான் உள்ள போறோம்னு தீயா கொதிக்கிறார். உள்ள போனார் கொக்காசுரனுக்குள்ள, உள்ள போனா கொக்குக்கு வாய்க்குள்ள தீயா தெரிகிறது. அக்னி பிரக்கியம், அக்னி போல இருந்த உடனே என்ன பண்றது தெரியல, திருப்பி துப்புறான். புனர்துருதம் உத்வமன், உத்வமனை கொப்பளிச்சு துப்புறது. சோ அப்படியே பகவான் நெருப்பு போல இருக்காருன்னு பட்டக்கன்னு துப்புறான். துப்பினோன்னு தலயுதம் அதான் துரோட்டி ஆகுது. அடுத்து என்ன பண்ணலாம், இவரை நெருப்பா உள்ள போயிட்டா கொல்ல முடியல. இப்ப மூக்க வச்சு பீக், அதோட கொக்குக்கு ஒரு பெரிய பீக் இருக்கு, அதை வச்சு ரெண்டா கிழிச்சு போடலாம் அப்படின்னு தலயத்தம் கிழிக்கிறதுக்கு. அதாவது துரோட்டியாக, துரோட்டியான பீக், பீக்கால கிழிச்சு கொள்ளலான்ட்டு அப்படி வருது. கோட்டியாக, கோட்டியா பீ துரோட்டியாக, கோட்டியாக பீக்கோடு எரிச்சு.
ஸோ பீக்கோட எட்ஜி தான் ஷார்ப்பா இருக்கும், அதை வச்சு கிழிக்கிறதுக்கு வரான். ததாத்து பவான் விபோ, ஹே விராகப்பா என்ன நிறைந்தவரே, நீ என்ன பண்ண கலஜன பிதா, நீ யாரு கெட்ட ஜனங்கள் எல்லாம் அப்படியே பேதப்படுத்துறது, கிழிச்சு கொள்றது, பிதான்னு பேதம் பண்றதுன்னு அப்படியே ஒவ்வொரு வஞ்சகர்களை அழிப்பதில் நிபுணரான நீர் சுஞ்சுனா அந்த மூக்கு, அந்த மூக்கோட ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சு பிரகிருஹியா பிடிச்சு ததாரதம் கிழிச்சார். அப்படியே பீக்கர் ரெண்டா வாய் பிளந்தாரு, நீட்டா ஃபுல் லென்த்துக்கு கிழிச்சுட்டார். இப்படியாக அந்த பகாசுரனை கொன்றார். சபதி சகஜான் சந்திரஷ்டும் வா மிருதாம் கலு பூதனா அனுஜமகமபி அக்ரே கத்வா பிரதீட்சிதுமேவ வா சமன நிலையம் யாதே தஸ்மின் பகே சுமனோகணே கிரதி சுமனோ பிருந்தம் பிருந்தாவனாத் கிருஹமய்யதாக. இப்ப பகவதி சொல்றார், சபதினா உடனே, சகஜாம் சந்திருஷ்டும். இப்ப இவன் கூட பிறந்தவன் சகஜா, ஜான்னா கூட பிறந்த தங்கையோ அக்கா பெண். கூட பிறந்தவள் யாரு? பூத்தனா, கழு பூத்தனா. அந்த பூத்தனை உன் கூட பிறந்த பூத்தனை ஏற்கனவே மேல போயாச்சு, அவளை பாக்குறதுக்கா. சந்திருஷ்டும் அவளை பாக்குறதுக்கா. மிருதா ஏற்கனவே செத்து போயாச்சு, அந்த செத்து போன பூதனையை பாக்குறதுக்காகவா? அல்லது அனுஜன் அகமபி, அவனுக்கு கீழே ஒரு தம்பி இருக்கான், பகாசுரனுக்கு ஒரு தம்பி, அவன் யாரு? அகாசுரன், இனிமே வரப்போனான். ஸோ அந்த அகாசுரனுக்கு முன்னாடி செத்து போய் மேலே போய் அடுத்த அகாசுரன் நம்ம கூட வரப்போறானே மேலுலகத்துக்கு, அவனை எதிர்பார்த்துண்டு அகமபி அக்ரேகத்துவா, முன்னாடியே போய் ரெடியா வெயிட் பண்ணி நாளைக்கு வரக்கூடிய அகாசுரனை பிரதீட்சித்துமேவா, அவனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பதற்காகவா? எதுக்காக வேண்டி படபடன்னு வந்து படபடன்னு செத்து போனேன் நீ? சமண நிலையம் யாத்தே, சமணன சமணப்படுத்தக்கூடியவன் யமன். சோ யம நிலையத்துக்கு நீ போனாய். தஸ்மின் பகே சுமனோகனே, அப்படி அந்த யம நிலையத்துக்கு போற பகாசன் போன உடனே சுமனோகனே, நல்ல மனமுடைய தேவர்கள், சுமனக, சுமனஸ்ன நல்ல பூர்ண அர்த்தம் உண்டு, சுமனகன தேவர் கூட்டம், கணம் கூட்டம். கிரதி சுமனோ விருந்தம், அடுத்த சுமனோ வந்து பூக்கூட்டம். சோ அவர்கள் பூக்கூட்டத்தை மேலிருந்து, நல்ல மனமுடைய தேவர்கள் மேலிருந்து பூமாரி பொழிந்து அப்படி பகவானை ஸ்துதி பண்ணும்போது பிருந்தாவனா கிருஹமய்யதாக, அந்த பிருந்தாவன காட்டிலிருந்து பகவானை நீ வீடு வந்து சேர்ந்து. தலித முரளி நாதம் தூரநிஷம்யவதூஜனைஹி த்வரிதமுபகம்ய ஆராத் ஆரூடமோதமுதீட்சிதः ஜனித ஜனனி நந்த ஆனந்த சமீரண மந்திர பிரதிதவசதே சௌரே தூரி குருஷ்வ மம ஆமயா. லலித முரளிநாதம் அப்படியே அழகா புல்லாங்குழல் ஊதிண்டே வர, தூராதசமி அப்படி வரக்கூடிய பிருந்தாவன காட்டுல இருந்து வரக்கூடிய அந்த கிருஷ்ணரை, பகவானை தூராதசமி தள்ளிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா வது ஜனங்கள், யாரு? கோபிகைகள். எப்படா வருவார் கிருஷ்ணர், காலம்பரை போயாச்ச காட்டுக்கு, எப்போ வருவார்னு அப்படி காத்து கொண்டிருக்கிற அந்த பெண்கள் இந்த புல்லாங்குழல் நாதத்தை கேட்டு துவரிதம் உபகம்யா ஓடி வரா, எதிர்கொண்டு அழைக்க ஓடி வரா. உபகம்யா உன்னை அடைந்து ஆராதாரூட மோதம், உடனே ஆனந்த பெருக்கு எடுக்கிறது கிடையாது, அவ்வளவு சந்தோஷம், மோதம் சந்தோஷம் உதீட்சிதர. சரி, ஆனந்தத்தோடு அவரை பார்க்கிறா. ஜனித ஜனனி நந்த, உன்னுடைய பேரண்ட்ஸ் ஜனிதா, உன்னை ஜனிக்க வைத்த நந்தனையும் ஜனனியான யசோதையும் ஆனந்த சமீரண மந்திர, அப்படி ஆனந்தத்திலேயே மூழ்கடிக்க வைக்கக்கூடிய ஒரு குணத்தோடு கூட அந்த புல்லாங்குழல் நாதம் அப்படி ஒரு இனிமையாக இருக்கிறது. அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு சமீரண மந்திர பிரதித, இந்த காற்றினால் ஏற்படுத்தப்பட்ட குருவாயூரில் இருக்கக்கூடிய பிரதிதா தோன்றியுள்ள வசதே சௌரே, இங்கு வசிக்கக்கூடிய சௌரியே வசுதேவரே வாசுதேவரே கிருஷ்ணா குருவாயூரப்பா, தூரி குருஷ்வ மம ஆமயான், என்னுடைய நோய்களை நீர்தான் நீக்கி தர வேண்டும்.